எஸ் மக்களே, பிக் பாஸ் தேர்ட் ப்ரோமோ அண்ட் ஜியோ ஹாட்ஸ்டார் ப்ரோமோ 2 வந்திருக்கு. 2மே பார்த்துடலாம். பிக் பாஸ் தேர்ட் ப்ரோமோவில் வந்து இந்த வார டாஸ்க் சொல்கிறாங்க. இவங்க எல்லாரோட ட்ரெஸ்ஸஸும் வாங்கி ட்ரெஸ்ஸஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் எல்லாமே வாங்கி வச்சுக்க போகிறாங்க போல் இருக்குது. டாஸ்க் பண்ணி தான் நீங்கள் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த டாஸ்க் வந்ததுக்கப்புறம் தான் அந்த ஃபஸ்ட்டு 2 ப்ரோமோவில் வந்த ஃபைட்டுமே நடந்துருந்துருக்கு. ஏன்னா அதில் தான் வந்து பார்வதி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியிருந்தது நம்மளுக்கு காமிச்சாங்க. இல்லை மேபி லக்ஸுரி ட்ரெஸ்ஸஸ் மட்டும் வாங்கியிருந்திருக்கலாம், சாதா ட்ரெஸ்ஸஸ் விட்டுருந்துருக்கலாம். இந்த மாதிரி ஒன்று. அடுத்தது வந்து அடுத்த ப்ரோமோவில் வந்து அந்த மார்னிங் நடந்த கேப்டன்சி டாஸ்க் நான் பார்க்கலைங்க. ஆனால் இந்த டாஸ்க் வந்து ஏற்கனவே ஒரு சீசனில் நடந்து அந்த சீசன்லேயுமே சொடக்கு போடுற நேரத்துக்குள்ளே தான் முடிஞ்சது. இந்த சீசன்லேயுமே அதே மாதிரி தான் முடிஞ்சிருக்கு. வேறு ஏதாவது டாஸ்க் கூட கொடுக்கலாம். இதெல்லாம் உடனே முடிகிற டாஸ்க்கு. அந்த ஐஸ் ஸ்கேட்டர் மாதிரி ஒன்று இருக்கும். அதில் வந்து 3 பேர் நின்றுக்கணும். யார் முதல்ல இறங்குறாங்களோ, கடைசி வரைக்கும் யார் நிற்கிறாங்களோ அவங்க ஜெயிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டாஸ்க் தான் அது. அதை வந்து ஏறி நின்னோடனே தடுமாறிடுவாங்க 2 பேரும். ஒருத்தர் நிற்பாங்க, அவங்க ஜெயிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அது முடியும். இப்போயும் அதே தான் நடந்துருந்துருக்கு. அதில் தான் வந்து பிரவீன் ஜெயிச்சிருப்பார் போல் இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் லைவில் என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, கமருதீனை வந்து வேலை செய்ய உள்ளுக்குள்ளே கூப்பிட்டுருந்தாங்க. கமருதீனும் கெவியும் தான் வேலை செய்ய செலக்ட் ஆயிருக்காங்க. ஸோ கமருதீன் போய் வேலை செஞ்சுட்டு இருந்தார். நான் பார்த்த வரைக்கும் எதுவும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அங்கே பார்வதி இல்லை கூட. பார்வதி தான் ஏதாவது பிரச்சனை கிளப்பியிருப்பாங்க. அவங்க இல்லாதனால அது நீட்டாக போச்சு. அதுக்கப்புறம் இவர் வாட்டர்மெலன் ஸ்டார் வந்து அரோரா கூட சேர்ந்து டான்ஸ் பாடுறேன்னு அதெல்லாம் கொடூரத்தோட உச்சம். நடிக்கிறேன், பாட்டு பாடுறேன், டான்ஸ் ஆடுறேன்னு அரோரா எதுக்கு இப்போ போய் அவர்கிட்ட வழிகிறாங்கன்னு தெரில. ஒரு வேளை அதான் சேஃப்டின்னு முடிச்சுக்கிட்டாங்களா என்னன்னு தெரில. அவரும் அவங்களோட போய் ரீல்ஸ் பண்ணுறேன்னு சொல்லி ஒரு கொடூரத்தை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அவங்க கேமரா முன்னாடி. இது ஒன்று போச்சு. அதுக்கப்புறம் சூப்பர் டீலக்ஸில் இருக்கிறவங்களாம் எப்படி வேலை வாங்கலாம் என்ன ஏதுன்னு பேசிகிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக ஜென்ரலாக சொல்லணுன்னா டாஸ்க் இல்லைங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஆளுக்கு ஒரு பக்கம் எதையாவது பேசி பொழுதை ஓட்டுவோம் அப்படின்னு பேசிகிட்டு உட்காந்துருந்தாங்க. கமருதீன் வந்து நான் சமையல் கற்றுக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி போய் காய்கறிலாம் கட் பண்ணி கொடுத்துட்டு கனிகிட்ட போய் இந்த சாப்பாடு எப்படி வைக்கணும்க்கா, இல்லை தண்ணி எப்படி ஊற்றணும்க்கான்லாம் கேட்டுட்டு இருந்தார். அவங்களும் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க என்ன பண்ணணும் ஏது பண்ணணுங்கிறத. இவர் ஒரு பக்கம், பிரவீன் ஒரு பக்கம் என்னெல்லாம் பண்ணலாம் கேப்டன்சியில், நம்ம ஒரு ஆக்டிங் செஷன் மாதிரி வைக்கலாம், அப்புறம் டான்ஸ் ஆட சொல்லலாம், பாட்டு பாட சொல்லலாம், ஸ்கிட் பண்ண சொல்லலாம், கன்ஃபெஷன் செஷன் மாதிரி ஒன்று வைக்கலாம்னு அவர் கேமரா கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தார். வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட சொல்லலை. இந்த மாதிரி எல்லாத்தையும் யோசிச்சுட்டு உட்காந்துருந்தார் அவர். அவரோட தலை ரூமில் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு யோசிச்சுட்டு இருந்தார். அப்புறம் அவருக்கு கொடுத்த ப்ரிவிலேஜ் வந்து டீலக்ஸ் ரூமுக்குள்ளே போகிறதுக்கு ஒரு ப்ரிவிலேஜ் இருந்தது இல்லையா, அது இப்போ மிஸ் ஆன மாதிரி ஆயிடுச்சு. அதை நான் உடச்சி சம்பாதிச்சது, எனக்கு அதுக்கும் ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அதையும் கேட்டுக்கிட்டு இருந்தார். பார்க்கலாம், இதுவே தான் இன்ட்ரெஸ்ட் ஆகும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம்.